கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனங்கள் 31 முதல் 46 வரை. தியானத்தின் தலைப்பு சோதனைக்குட்படாத படிக்கு. நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனமுள்ளது என்றார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் வசனம் 41. இன்று கீழே விழுந்து அடிபட்டவர்களையும் கால் முறிந்து கஷ்டப்படுபவர்களையும் சந்திக்கும்போது அவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம், நான் கவனமாகத்தான் எப்போதும் நடப்பேன், ஆனால் இது எப்படி நடந்தது என்று தெரியாது, கண்மூடி திறக்கிறதற்குள் எல்லாமே நடந்தாயிற்று என்பர். இல்லாவிட்டால் விழுந்து எழும்பிவிட்டு நிலம்தான் வழுக்கியது, அதுதான் தடுக்கியது என்று ஏதாவது ஒரு சாக்கை சொல்லி தங்களை தாங்களே திருப்திப்படுத்திக் கொள்வோரும் உண்டு. இங்கே பேதுருவும் இப்படித்தான் சொன்னார். யார் இடர்லடைந்தாலும் நான் இடர்லடைய மாட்டேன், அந்த அளவுக்கு அவர் தன்மேல் நம்பிக்கை வைத்திருந்தார். ஆனால் அந்த பேதுருவை பார்த்த ஆண்டவர், இன்று சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை அறிந்திருக்கிறதை மறுதலிப்பாய் என்று சொன்னார். அந்த நேரத்தில் பேதுருவுக்கு அது பைத்தியமாய் தோன்றியிருக்கலாம். இவருக்கு என்னை பற்றி இன்னும் சரியாக தெரியவில்லை, இவ்வளவுதான் இவர் என்னில் வைத்திருக்கும் நம்பிக்கை போலும் என்றெல்லாம் தனக்குள் எண்ணி இருந்திருக்க கூடும். ஆனால் கடைசியில் நடந்ததென்ன? கெத்சமனே தோட்டத்தில் ஆண்டவர் அவர்களை சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணும்படி கூறினார். ஆனால் அவர்களோ அதை செய்யவில்லை. ஏதோ கவலையில் தூக்க மயக்கமாய் இருந்தார்கள். சோதனையை அனுமதிக்கும் ஆண்டவரே சோதனைக்குட்படாதபடிக்கு தீமையினின்று ரட்சிக்கும்படி ஜெபிப்பதாக சொன்னது ஏன்? சோதனைகள் வருகின்ற போது நாம் அதில் அமிழ்ந்து போகாமல் வெற்றி கொண்டு எழுந்திட வேண்டுமெனில் அதற்கு தேவனுடைய உதவி வேண்டுமல்லவா? ஆகவே நாம் ஜெபத்தில் அவரோடு உறவாடி உறுதியாக இருந்தால் சோதனையை இலகுவாக ஜெயித்திடலாம். சீஷர்களிடம் ஜெபிக்கும்படி சொன்ன ஆண்டவர் தனக்கு வரப்போகும் பாடுகளை ஜெயித்திட தாமும் கெத்சமனேயில் ஜெபித்தார் என்று வாசிக்கிறோம். நம்மை வீழ்த்தி போட சாத்தான் எந்நேரத்திலும் நம்மை தாக்கலாம். நாம் ஜெபத்திலும் தியானத்திலும் உறுதியாய் இருப்பது அவசியம். நாம் தேவனோடு நெருங்கி ஜீவிக்க இந்த நாட்கள் உதவினாலும் தபச நாட்களில் தான் சோதனைகள் வரும் என்பது அல்ல. ஒவ்வொரு நாளிலுமே நாம் தேவனோடு நெருங்கிய உறவில் இருக்க வேண்டும். அவரோடுள்ள உறவில் விரிசல் கண்டிருந்தால் இந்த லெந்து நாட்களில் ஆண்டவரோடுள்ள உறவை புதுப்பித்துக் கொள்வோம். சோதனைகளில் ஜெயம் பெற்றிட சாத்தானை ஜெயித்தவரையே பின்பற்றுவோம் ஆக. ஜெபம் செய்வோமா? அன்பின் பிதாவே, எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் எங்களை தீமையினின்று ரட்சித்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன்.